Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைரட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க. இதில் உள்ள சும்மா ஏபிசிடி வச்சிருவோம். பி சி இப்போ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோன்னா, இப்போ பிரிண்ட் எல்லுன்னு கொடுத்தோன்னா எப்படி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசிடி இந்த மாதிரி வந்துச்சா. பின்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் பண்ணோன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? எல் போட்டு இண்டெக்ஸில் 0 போட்டுடுவோம். அப்படின்னா ஏ பிரிண்ட் ஆகும். இப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணினா போகணும். இப்போது 4 லெட்டர் இருக்குனால 4 தடவை தான் வரும். 1 2 இப்போது ஏபிசிடின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இந்த இது பண்ணுறதுக்கு எவ்வளோ காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பைத்தான் ஒரு ஈஸியான லாங்குவேஜ், அதிகமாக கஷ்டமாலாம் போடக்கூடாது. அதுக்கு தான் ஃபார் லூப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பைத்தானில் 2 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது. ஃபார் லூப் அப்புறம் வைல் லூப். அதுக்கு நீங்கள் ஃபார் போட்டாலே போதும். ஃபார் போட்டோன்னா ரெட் கலர் ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம்ல, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இன்வேரியபிள், அது இன்வேரியபிள் இல்லை, கீவேர்டு அது இதில் யூஸ் பண்ணலாம். நான் ஐ போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ உள்ளே போட்டுக்கலாம். நான் சும்மா ஐ போட்டுக்கிறேன். ஐக்கு ஃபுல் ஃபார்ம் இண்டெக்ஸு. ஃபார் ஐ இன் எல் பிரிண்ட் ஐ. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 லைன் தான் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு வந்துச்சு. அது ஒரு லைனாக இருந்தாலும் எம்மா காப்பி பேஸ்ட் பண்ணோம். 4 தடவை காப்பி பேஸ்ட், 4 இல்லை 4 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்ப்போம். பார்க்கறதுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிண்ட் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்குற இதுல
லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் 1லேருந்து நீங்கள் 100 வரைக்கும் 1 to 3 லிஸ்ட்டில் சேவ் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? இது போட்டு 1, 2, 3 இந்த மாதிரி இன்டீஜர்ஸ் வந்தால் பிரிண்ட் பண்ணுவீங்க. இல்லைனா 1, 2, 3. ஆனால் நீங்கள் ஒரு 10 வரைக்கும் பண்ண முடியும். ஆனால் 100 வரைக்கும் எப்படி பண்ணுவீங்க? 100 வரைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 1, 2 இது பிரிண்ட் பண்ண அதே தான் வரும். இதுக்கு ரெண்டாவது ஒரு ரேஞ்ச். இது வந்துட்டு 3 ஆர்கியூமெண்ட்டை கேட்கும். ஆர்கியூமெண்ட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் இன்புட் ஸ்டேட்மெண்ட்க்கெல்லாம் ஸ்ட்ரிங்கை உள்ளே கொடுப்பீங்களே, அது பேர் தான் ஆர்கியூமெண்ட். இதில் 3 ஆர்கியூமெண்ட் கேட்கும். அதில் 3rd ஆர்கியூமெண்ட் வந்துட்டு ஸ்டெப் தான். அது ஆப்ஷனல் தான். அது கொடுத்தாலும் கொடுக்காட்டி ஒன்றும் இல்லை. 1, இப்போ 11 நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டார்ட்டு 3 ஆர்கியூமெண்ட் இருக்குதுன்னு, அது வந்துட்டு 1 ஸ்டார்ட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் ஸ்டெப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் வந்துட்டு இன்க்ளூடிங், அது வந்துட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது உள்ளே இருக்கும். ஆனால் இது ஸ்டாப் இருக்குல்ல, அது எக்ஸ்க்ளூடிங். நீங்கள் அதை கொடுத்தா அதோட பிஃபோர் நம்பர் தான் வரும். எக்ஸாம்பிள் இப்போது 1லேருந்து 100 வரைக்கும் கொடுத்தா 99 வரைக்கும் தான் வரும். என்ன ஆச்சு? ஃபார் லூப்பில் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசாதே, நம்ம தெத்துலாம். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் நினைக்கலாம் 1லேருந்து 100 வரும்னு. நான் முன்னாலே சொன்ன மாதிரி 99 வரைக்கும் தான் வரும். பிஃபோர் நம்பர் வரைக்கும் தான் வரும்னு சொன்னல. இப்போது 1 or 1 கொடுத்தா 100 வரைக்கும் கரெக்டாக வரும். இப்போ இந்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இந்த ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் கொடுங்க. இப்போ 1 கொடுத்தீங்கன்னா 1 அது நார்மலாக தான் வரும். இப்போ பாருங்கள், அப்படியே 2 ப்ளஸ் ஆகும். பாருங்கள், 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி தான் ப்ளஸ் ஆகும். எவ்வளோ குடிக்கிறீங்களோ. இப்போ 10 கொடுத்தீங்கன்னா இப்போ 9. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 0 கொடுத்துட்றேன்.
இதில் 10 கொடுத்தீங்கன்னா 10, 20, 30, 40 அது அப்படி தான் வரும். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனும் இன்புட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஒரு டேபிள் மாதிரி ஆப் உருவாக்கலாம். அதை பார்க்கலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் இன்புட், இப்போ என்டர் வேணாம், which table you want, அப்புறம் இதில் செகண்ட் நம் நீங்கள் வேரியபிள் இந்த மாதிரி ஸ்பேஸ் விடவே கூடாது. வேரியபிள் இதில் சொல்லியிருப்பேன், அது பதிலாக இதை தான் விடணும். இல்லை பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நம் கமா நம்ம இன்டோ கொடுக்கலாம். நார்மலாக நமக்கு இதுதான் எக்ஸ்ட்ரா இன்டோ, அதனால் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன். இது ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்மள 2ன்னு கொடுத்தோன்னா 2 இன்ட்டு அப்புறம் இது இங்கே இது ரேஞ்சில் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை மாற்றிடலாம். நம்மளுக்கு 10 வரைக்கும் வேணும், அதனால் 11 கொடுக்கலாம். அப்புறம் 1. இப்போது ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் நம்ம இன்ட்டு 1 இருக்கும் 1. அதனால் ஃபஸ்ட் நம்மளில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 2 கொடுத்தோன்னா 2 இன்ட்டு அப்புறம் செகண்ட் நம்மள 1 இருக்கா, அதனால் 1 வரும். அப்போ நம்மளுக்கு பார்க்க 2 ஒன்ஸா அந்த மாதிரியே இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ ஈக்குவல் டு இப்போ தான் நாம் ஒரிஜினல் இன்ட்டு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம் இன்ட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸில் சொல்லியிருப்போம், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இன்ட்டுக்கு இந்த ஸ்டார் தான் வரும். இப்போ செகண்ட் நம்ம பேரை சின்னதாக்குனா இதெல்லாம் சின்னதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், which table you want-ன்னு கேட்குது. இப்போ நம்ம 2 கொடுத்தோன்னா டூ இன்ட்டு 1. டூ ப்ளஸ் கொடுத்தோமா? இப்போ இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். செகண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணால் கரெக்டாக வருமே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் 2ல் தான் இருக்கு. இப்போ கமா போட்டு என்ன ஆச்சுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் எரரே வரல. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இவ்வளோ நேரம் எரருக்கு காரணம். இதை இன்டா கன்வெர்ட் பண்ணால் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு இன்டிஜரோட ஸ்ட்ரிங்கை மல்டிப்ளை பண்ணலாம். இப்போது என்னோட நேம் தருண் வச்சுக்கோங்க. தருண் இருக்கா, தருண் இன்ட்டு 5 கொடுத்தோன்னா 5 தடவை தருண் வரும். அதுதான் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டா கன்வெர்ட் பண்ணோடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம 5 டபுள் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை இதுவாக இருக்கணும், நான் நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ண மிஸ்டேக்கால் எரர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு போயிடலாம். இது tutorial 7. Thanks for watching my video, friends. Bye.